வெல்கம் எவ்ரிவன். நான் ஜாவித் ஆலம். என் பேர் ரோஷன் ஆலம். இன்னைக்கு நம்ம ஃபியர் பத்தி பார்க்க போறோம். ஃபியர்னா என்ன, அது ஹவு டு ஓவர் கம் ஃபியர், எதனால ஃபியர் வருது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாட் இஸ் ஃபியர்? ஓகே, இப்போ ஃபியர்னா ஒரு கோரா அது லிட்ரலா எடுத்து பார்த்தா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருந்து வெளியில பிரான்ச்சஸா வரலாம். லிட்ரலா எடுத்து பார்த்தாக்கா மனசு உங்ககிட்ட சொல்ற ஒரு மெசேஜ் இல்ல ஒரு அலர்ட். எதுக்கு சொல்லுதுன்னாக்கா, இப்ப புதுசா ஏதோ பண்ண போறீங்க, அதனால உங்களுக்கு பாடியில இருந்து உடம்பு ரீதியா அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கும் மனசு ரீதியா அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் உங்க மனசு உங்களுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜ் இல்ல ஒரு அலர்ட் தான் நான் ஃபியர்னு சொல்லுவேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நீங்க மலைக்கு மேல போறீங்க, மலைக்கு மேல இருந்து அங்க கீழே பார்த்தா ஹைட்டா இருக்குது, பயமா இருக்குதா அப்படிங்க. அதே மாதிரி இருட்டுல போயிட்டு இருக்கீங்க, நைட்ல போகும்போது உங்களுக்கு பயமா இருக்கும், என்னடா அது இப்படி இவ்வளவு என்ன பயமா இருக்குது அப்படின்ட்டு. ஆனா அது என்னன்ட்டு அந்த பயத்தை கூர்ந்து பார்த்தா தெரியும், அது உங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான் சொல்ல வருதுன்ட்டு. இப்ப ஹைட்டா இருந்து அங்க இருந்து கீழே விழுந்தா, தம்பி கீழே விழுந்தா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது பாத்துக்க அப்படின்னு சொல்ல வருது. அதே மாதிரி நீங்க இருட்டுல போயிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, என்ன வேணாலும் இருக்கலாம்டா, இங்க பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்ல வருது. இதுதான் உங்களை பிசிக்கலா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஃபியர் உங்களுக்கு மனசுலயே உருவாகுதுன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இப்ப மென்டலா சஃபர் ஆகாம இருக்கிறதுக்கும் நம்ம மைண்ட் அந்த ஃபியருங்கிறத உற்பத்தி பண்ணுது. அதாவது அது ஒரு கெமிக்கல்னு கூட சொல்ல, அது ஒரு சும்மா இம்பல்ஸ் மாதிரி ஒரு மெசேஜை நம்மளுக்கு கொடுக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம பப்ளிக்ல போய் ஸ்பீக் பண்ண போறோம், நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பப்ளிக்ல போய் பேசும்போது நிறைய பேர் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்மளை பார்த்து சிரிப்பாங்கன்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி உள்ளார இருந்தே தோண ஆரம்பிக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல மட்டும்தான் இருக்கு. அது என்ன மனசு ஒரு மெசேஜ் சொல்ல வருது, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுலதான் இருக்கு. இப்ப அதை நம்ம கெட்ட விஷயமா எடுத்துக்கிட்டு, ஐயோ அவன் பார்த்து இது நினைச்சிருவானோ அது நினைச்சிருவானோ, ஐயோ மேல இருந்து கீழே விழுந்து அவங்க போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாக்கா அந்த பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது அப்படியே உங்களை கன்சியூம் பண்ணிடும், உங்களை எதுவுமே பண்ண விடாம பண்ணிடும். ஆனா அதே இதை ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு சொல்ல வருது, இது என்ன மெசேஜ் சொல்ல வருதுன்னு நல்லா மனசார எடுத்துக்கிட்டு அதை ஒரு நிமிஷம் உட்காந்து புரிஞ்சுக்கிட்டு, சரி அவ்வளவுதானே, இப்படி நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல எடுத்து வச்சுட்டு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, என்னை நானே பிராக்டிஸ் பண்ணிக்கிறது, பேசுறது. அதே மாதிரி நிறைய தடவை மேல மவுண்டைன் போய் ஹைட்டா இருக்கும்போது பயணமா இருந்தாக்கா ஹைட்ல போய் இது பிராக்டிஸ் பண்ணிக்கிறது. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ண இந்த ஃபியருங்கிறது போயிடும். ஆனா ஒன்னே ஒரு விஷயம் என்னன்னா, அதோட டீப்பான கான்செப்ட், ஃபியர்னாக்கா ஒரே ஒரு விஷயம் தான், உங்க மனசு உங்ககிட்ட சொல்ற ஒரு மெசேஜோ இல்ல அலர்ட். அதுதான், அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு இருக்குது. அதான் நான் ஃபியர்னு சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லுங்க? ஓகே, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஃபியர் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஹெல்தி ஃபியர், இன்னொன்னு வந்து அன்ஹெல்தி ஃபியர். ஹெல்தி ஃபியர் அப்படின்னா அது வந்து சர்வைவல்கோசரம் நமக்கோசரம்னே வர ஃபியர். அது அன்ஹெல்தி ஃபியர் இஸ் லைக் செட்டிங் எ லிமிடேஷன் ஆன் அவர் செல்ஃப். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஹெல்தி ஃபியர் எடுத்துக்கலாம். ஹெல்தி ஃபியர்ங்கிறது வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி. இப்போ வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு, வீட்டுல வந்து அப்பா இல்ல அம்மா இல்ல, லைக் the one who is providing is not there in the family. அப்பன்னு பார்க்கும்போது who will be the one who will provide for the familyங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அப்போ வந்து இப்போ ஒரு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ஊர்படி எடுத்துக்கிட்டோம்னாக்கா, வீட்டுல இருக்கிற ஒரு பையனோ இல்ல அந்த பொண்ணு கூட, இப்பெல்லாம் பொண்ணுங்க கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்றாங்க. சோ இப்ப பையன் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இஃப் nobody is there to provide, then he will start working just to provide. சோ அது வந்து சர்வைவல்ல இருந்து வர ஃபியர். அது வந்து இட்ஸ் அ ஹெல்தி ஃபியர். அன்ஹெல்தி ஃபியர் வந்து என்னன்னா, லிமிடேஷன், செட்டிங் எ லிமிடேஷன் அப்பான் அவர்செல்ஃப். இப்போ வந்துட்டு ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ஒரு விஷயம் செய்யணும், இப்ப ஐ வாண்ட் டு டூ திஸ் பிசினஸ் அப்படின்னு பாக்குறோம். ஆனா அது வந்து என்னமோ அவனுக்கு வந்து இதாவது லிமிட் பண்ணிட்டே போகுது. மேபி ஹி காட் கம்ஃபர்டபிள் இன் ஹிஸ் ஓன் பொசிஷன். இப்போ அவன் கம்ஃபர்டபிளா ஒரு இடத்துல இருக்கிறான். பட் த சேம் டைம் அவனுக்கு இந்த தாட்ஸ் இருக்குது, நான் பண்ணணும்டா, இது பண்ணாதான் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஆனா அவனுக்கு அந்த லிமிடேஷன் வச்சுக்கிட்டு அதுல ஒரு பயம் அவனுக்கு. ஐயோ இப்ப இத்தனை நாள் கம்ஃபர்டபுளா இருந்துட்டோம், இதுக்கு போய் கஷ்டப்படணுமா, அங்க போகணுமா, இதுக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு தாட் அவனுக்கு வந்துருச்சுனாக்கா அது வந்து ஒரு அன்ஹெல்தி ஃபியர் நான் சொல்லுவேன். So this is how I see fear as 2 types. One is healthy and another one is unhealthy. So why do we fear அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதுக்கு வந்து ஒரு சயின்டிபிக்கா ஒரு ரீசன் இருக்கு, பயாலஜிக்கலா சயின்டிபிக்கா. அது என்னன்னு பார்த்தோம்னா, லைக் இன் அவர் பிரெயின் there is one small thing, பாக்குறதுக்கு ஒரு பதம் மாதிரி இருக்கும். அது என்னன்னாக்கா அதுக்கு பேரு அமிக்டாலா. இந்த அமிக்டாலா என்ன பண்ணும்னாக்கா, it plays a crucial role in promoting this emotion of fear in our body. So அந்த டைம் என்ன ஆகும்னாக்கா,
நம்ம வந்து 3 ரெஸ்பான்ஸ் தான். நமக்கு ஒரு பயம் வந்துச்சுனாக்கா நமக்கு எப்பயுமே 3 ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். ஒண்ணு வந்து ஃபைட், இன்னொன்னு வந்து ஃபிளைட், இன்னொன்னு வந்து ஃப்ரீஸ். சோ ஃபைட், ஃபிளைட், ஃப்ரீஸ். சோ இது எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து ஒருத்தன் நம்ம ஒரு டார்க் ஆலி வேல நடந்து போயிட்டு இருக்கோம். அப்ப வந்து திடீர்னு ஒரு மர்ம நபர் வர்றாரு. சோ அந்த மர்ம நபர் என்ன பண்றான்னாக்கா ஒரு மாதிரி இருக்கான். ஒரு மாதிரினா he is about to rob you. அப்ப வந்து you have 2 response, 3 response. ஒன்னு வந்து ஏய் வாடா பாத்துக்கறடா, நீயா நானா வாடா, அது ஒரு ரெஸ்பான்ஸ். இன்னொன்னு வந்து ஐயோ இன்னும் மன்னிச்சிருங்க அப்படின்னு திரும்பி ஓடுற ரெஸ்பான்ஸ். இன்னொன்னு அப்படியே மேல இது சுத்திட்டு இருக்கும் லோடிங். அந்த மாதிரி ஃபைட், ஃபிளைட், ஃப்ரீஸ். சோ இந்த 3 ரெஸ்பான்ஸுக்கும் காரணமும் இந்த அமிக்டாலா தான். சோ இந்த அமிக்டாலா எப்படி வேலை செய்யும்னாக்கா, அமிக்டாலா இஸ் a thing in brain that is constantly looking for what to be afraid of. அது வந்து ஒரு ரேடார் மாதிரி. இப்போ ஃபிளைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இது பறந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ரேடார் சிங் ஃபிளைட்ல மட்டும் இல்ல ஷிப்ஸ்லயும் இருக்கும். என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது சுத்தி, என்ன வருது நம்மள நோக்கி அப்படின்னு சொல்லும்போது வரும்போது பிப் 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 அப்படின்னு வந்து பக்கத்துல வரும்போது அப்படிங்கிற சவுண்ட் வரும். சோ தட்ஸ் அ ரேடார். இது அமிக்டாலா என்ன பண்ணுனாக்கா, இந்த அமிக்டாலாங்கிற ஒரு பர்டிகுலர் திங் இந்த பிரெயின் ஆல்வேஸ் ஸ்கேன்ஸ் ஃபார் டேஞ்சர், ஆல்வேஸ் ஸ்கேன்ஸ் ஃபார் சம்திங் விச் இஸ் லைக் டேஞ்சர் டு யூ. இப்போ நடந்து நாய் கடிக்க வருது வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதுன்னா அது வந்து ஒரு ரேடார் சிக்னல் மாதிரி உள்ள போயிட்டு ஓடுறா 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 அப்படின்ட்டு இதாகும். சோ இந்த அமிக்டாலா ஃபியர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னாக்கா, யூ வில் பி ஹேவிங் ரேபிட் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், மசில் டென்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்வெட் அதிகமாகும். சோ இது ஃபியர் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இது அமிக்டாலாங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சயின்டிபிக் ஃபேக்டர், பயாலஜிக்கல் கூட. அதுக்கு இது மட்டும் இல்லாம எவல்யூஷனரி ரீசனும் இருக்கு. என்னன்னாக்கா, இப்ப ஆதி காலத்துல மனுஷனுங்க இருந்திருப்பானுங்க. அப்ப வந்து அவனுங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காது. என்ன பண்ணா என்ன ஆகும், அவங்களுக்கு சயின்ஸ் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. இப்ப வந்து ஒருத்தன் மலைக்கு மேல போறான், நிறைய பேர் கும்பலா சேர்ந்து மலைக்கு மேல போறாங்க, எல்லாம் காட்டுவாசிங்க எல்லாம் சேர்ந்து. ஒருத்தன் இப்ப வர்றான், நான் குதிச்சு காமிக்கிறேன், இங்க இருந்து நான் தாண்டா ராஜா அப்படின்னு ஒருத்தன் வந்து தொலைகீழாதான் குதிக்க போகிறேன் அப்படின்னு குதிப்பான். குதிச்சு கீழே போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, சொல்லி சொல்லியாடு ஒருக்கிட்டாங்க அப்படின்னு ஒருங்கி போயிருப்போம். அப்பத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு வருவம், சரி இங்க இருந்து குதிச்சாங்க அவ்வளவுதான்டா, எல்லாம் காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா மனசுல அப்பப்ப இருந்து சேவாவா ஆரம்பிச்சது. இது வந்து அப்படியே ஆன்செஸ்ட்ரல் நாலேஜா நம்மளுக்கு ஆதி காலத்துல இருந்து இப்ப நம்மளுக்கு வரைக்கும் ஒரு இன்ஸ்டிங்டாவே மாறி அது அப்படியே ஃபார்ம் ஆகி ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது இப்ப மலைக்கு மேல போனாக்கா ஒரு ஃபியர் வர்றது, டார்க்கான இடத்துக்கு மேல போனாக்கா ஒரு ஃபியர் வருது. அந்த காலத்துல இது சிங்கம் புலியை பத்தி பயந்துட்டு இருப்பாங்க, இப்ப திருடன் எவனாவது வந்துருவானோ, பாம்பு ஏதாவது வந்து கொத்திடுவானோன்ட்டு அதுக்கு பயந்துட்டு இருப்பாங்க. அதான் நான் எவல்யூஷனரி ரீசன் கூட இருக்கும். அந்த திடீர்னு அந்த ரெஸ்பான்ஸ் நம்மளே இல்லாம அது தானா அந்த அமிக்டாலால இருந்து இது இம்பல்ஸ் வருதுன்னாக்கா அதுக்கு அதான் காரணமா இருக்கும். இன்னொன்னு இந்த அமிக்டாலா வந்து எப்படி ஒர்க் பண்ணும்னா, இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்னன்னா, there is a fire alarm in the office. அப்ப வந்து என்ன ஆகுதுனாக்கா, அந்த ஃபயர் அலார்ம் வந்து பேசிக்கா ஃபயர் அலார்ம் என்ன பண்ணுனாக்கா, இப்போ ஸ்மோக் வந்தாலும் சரி, ஃபயர் ஆனாலும் சரி, அது அலார்ம் அடிச்சு இட் வில் ஸ்ப்ரெட் வாட்டர். சோ அதுக்கு தெரியாது இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி. ஆனா அட் த சேம் டைம் அதுக்கு இன்னொன்னு என்ன தெரியாதுன்னா, ஃபயர் இருந்தாலும் தெரியாது, ஸ்மோக் இருந்தாலும் தெரியாது. இப்ப ஃபயர் அதிகமா இருந்தாலும் அலாம் அடிக்கும், ஸ்மோக் அதிகமா இருந்தாலும் அலாம் அடிக்கும். சோ ஃபயருக்கும் ஸ்மோக்குக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது இந்த அமிக்டாலா. சோ அப்ப என்ன பண்ணும்னா, ஈவன் இஃப் த டேஞ்சர் இஸ் நாட் ஈவன் தட் டேஞ்சரஸ், அப்ப கூட இது அலாம் அடிச்சு ஓடுங்கடா 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 அப்படி பந்திக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி ஆரம்பிச்சிடும். அண்ட் இது பேசிக்கா இதெல்லாம் நம்ம சயின்டிபிக் ரீசன் பார்த்தோம். ஆனா இது பேசிக் ரீசன்ஸ் என்னன்னாக்கா, ரெண்டு விஷயம் தான். ஒன்னு வந்து சைல்ட்ஹுட் ட்ராமாஸ், இன்னொன்னு வந்து சோசியல் ஃபேக்டர்ஸ். சோ சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ நீ எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான், இப்போ ஸ்டேஜ்ல ஏறும்போது யாரோ நம்மள கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற டைம்ல வந்து என்ன ஆகும்னாக்கா, நமக்கு வந்து இன்னொரு தடவை ஸ்டேஜ்ல ஏறும்போது ஓகே நமக்கு யாராவது கிண்டல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். ஆனா அது வந்து என்னன்னா அன்ஹெல்தி ஃபியர். அதை நம்ம தாண்டி ஹெல்தி ஃபியரா மாத்தி அதை புஷ் பண்ணி போகணும் நம்ம. சோ சைல்ட்ஹுட் டிராமாஸ்ங்கிறது இது மட்டும் கிடையாது. இது அபியூசிவ் ஃபாதர், இது ஸ்கூல்ல புல்லிங், இது எல்லாமே சைல்ட்ஹுட் டிராமாஸ்ல நடக்கும். இதே கொஞ்சம் டீனேஜ் அதுக்கப்புறம் எங்கானாக்கா ரிலேஷன்ஷிப் டிராமாஸ் நடக்கும். அதுல இருந்து இப்ப சில பேர் வந்து நல்லா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, சில பேர் அபியூசிவா இருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்படுத்தி வாழ வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல என்ன ஆகும்னாக்கா அது வந்து ஒரு டிராமாவா மாறிடும். ஏன்னா ஆல்வேஸ் இந்த அமிக்டாலாங்கிறது ஒரு ரேடார் தான். இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸாம்பிள் நம்ம பேசுவோம்.
இப்போ வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பயங்கரமான ட்ராமா நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இவன் போயிட்டான் விட்டுட்டு. இன்னொருத்தன் வரும்போது இவளுக்கு எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்ட்லி ஷி வில் பி லுக்கிங் ஃபார் டேஞ்சர். ஓகே, இவன் என்ன இப்படி பண்ணிடுவானோ, இவன் அப்படி பண்ணிடுவானோ. இதே மாதிரிதான் ஆப்போசிட்லயும். இப்போ ஒரு பொண்ணு பையனுக்கு பண்ணிட்டு போனா கூட அதே மாதிரி தான் இருக்கும். So constantly this amygdala is scanning like a radar for fear. ஓ, இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, அந்த மாதிரி இருக்கும். So இது வந்து ட்ராமாஸ்ல. another thing is social factor is like public speaking. இப்போ அவன் என்ன ஜட்ஜ்மெண்ட், இவன் என்ன பண்ணுவான், நம்ம இது பண்ணோம்னா இவன் என்ன பண்ணுவான், நம்ம அது பண்ணோம்னா அவன் என்ன பண்ணுவான், ஏதோ ஜட்ஜ் பண்ணுவானே. ஏன்னா நம்ம வந்து really we don't care about other people outside our life. We care about those people who are in our life, but we are so afraid that they will judge us on the things that we do. அதான் நமக்கு பிரச்சனை. அது நம்ம தூக்கி போட்டோம்னாக்கா we won't even have this social factor அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம். இது மட்டும் இல்ல, இன்னும் கூட இருக்குன்னு சொல்லலாம். அதாவது சின்ன வயசுல இருந்து அந்த சைல்ட்ஹுட் ட்ராமால இருந்து சொன்ன மாதிரிதான் இதுல என்னன்னா ஜட்ஜ் பண்றது, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இது எப்படி வருதுன்னு பாக்கலாம். முதல்ல இருந்து அதோட ரூட் காஸ் என்னான்ட்டு. இப்ப சின்ன வயசுல பிறக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம், எதுவுமே தெரியாது, எது தப்பு எது நல்லதுன்னு தெரியாது. ஜாலியா ஆடுவோம், ஜாலியா பாடுவோம், என்ன வேணாலும் என்ன டைம் வேணாலும் பண்ணுவோம். அதே ஒரு கொஞ்சம் இதுக்கு போன அப்புறம் இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போனோடனே டீச்சருங்கிற சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அத்தாரிட்டி வந்துட்டு, நீ ஃபெயிலே ஆகக்கூடாது, நான் ஃபெயில் ஆனா அவனை அடிப்பண்டான்னு போட்டு பட்டான்னு போட்டு நொங்குறது. அதுக்கப்புறம் வந்து ஆனா இந்த இவனுடைய தப்பு இல்ல, அந்த குழந்தையோட தப்பு இல்ல, அவனுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அந்த பிடிக்காத இதை வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறான் அவனே. அதை படிக்கும் போது சொல்லி தரவங்களும் ஒழுங்கா இல்ல. அப்படி இருக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம அவன் படிச்சு வரதுலயும் அவன் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து இப்போ ஒரு சொசைட்டில ஒரு ஸ்டாண்டர்டாவே ஆயிருச்சு. எல்லாம் ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆனாக்கா வாழ்க்கையே போயிருச்சு, அவனோட படிப்புல ஃபெயில் ஆனா அவனோட வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இப்ப கம்ஃபர்ட் ஜோன்லயே வைக்கிறதுக்கு. இப்ப ஃபெயில் ஆனாக்கா மறுபடியும் நீ எதுவுமே பண்ண முடியாது உன்னோட வாழ்க்கையில, அவ்வளவுதான், நீ முடிஞ்ச கத்தமாயிருவேன் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே உங்க மனசுல போட்டு அதை இது பண்றது. அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்கின் கலர், இப்ப எப்படி சொல்றது, இப்ப பெரிய பெரிய கார்பரேட்ல இருந்து எல்லாருமே இப்ப உங்களை சுத்திரம் பாருங்க, அப்படியே என்னென்ன விஷயம் நடக்குது. எல்லாருமே இந்த ஒரு ஒயிட் மேன் ஒரு உலகம், வெள்ளைக்காரனுடைய உலகம் அது. அவன் தான் பவர்ஃபுல்லா இருந்தான் அந்த காலத்துல, எல்லாத்தையும் போட்டு அடிமையா பண்ணி வச்சிருந்தான். அதனால வந்து இங்க எல்லாத்துலயும் இப்ப ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை சொல்லாமான்னு தெரியும். இல்ல, ப்ராடக்ட் பேர்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படியே க்ளோவா ஆயிருவீங்க, அப்படியே லவ்லியா ஆயிருவீங்க. அதுக்கு முன்னால அதுக்கு வேற ஒரு பேர் இருந்தது, அதுல இப்ப அப்படியே மாத்திட்டு இப்ப வேற ஒரு பேரா மாத்திருக்காங்க, க்ளோவா மாறிடுச்சு. அதனால உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயத்த பாத்துருப்பீங்க. ஏன் சினிமாவில கூட பாத்துருப்பீங்க, வெள்ளையா இருக்கிறவன் தான் ஹீரோவா இருப்பான், கருப்பா இருக்கிறவன் வில்லனா தான் இருப்பான். அப்படி சின்ன வயசுல இருந்தே ஒரு வெள்ளை கருப்பா இருந்தாக்கா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ ஒரு வீணா போனவன், தகுதியே இல்ல வாழ்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட்ல கொண்டு வந்துருவாங்க. நீ வில்லன் தாண்டா எப்பயுமே, நீ இவ்வளவுதான் அப்படின்ட்டு. அதனால உங்களுக்கு அப்பயே இன்செக்யூரிட்டிஸும் உருவாக ஆரம்பிக்குது. உங்களோட ட்ரீம்ஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. நீ ஃபெயில் பண்ணனா அவ்வளவுதான், ஒரு தடவை ஃபெயில் ஆனிச்சுன்னாக்கா நீ மேற்கொண்டு வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னால மறுபடியும் எந்திரிச்சு வர முடியாது. சின்ன வயசுல இருந்தே உங்க மனசுல ஆழமா பாய்ச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நான் நெட்ல பார்த்தேன், நிறைய பேர் பார்த்திருக்கலாம், நீங்க கூட பார்த்திருக்கலாம். அது என்னன்னா, ஒரு ஃபிளீன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபிளியா இல்ல இன்செக்டான்னு தெரியல, அந்த ஒரு இன்செக்டை போட்டு அது வந்து ஒரு பொதுவா குதிக்கணும்னா அது குச்சி இங்கேயும் அங்கேயும் போகும். அது குச்சியும் போது ஒரு 2 அடி 3 அடி குதிக்கும். அதையே ஒரு வாரத்துக்கு ஒரு ஜார்ல போட்டு மூடி வச்சிருவாங்க. அது வந்து அப்பப்போ குச்சி பார்க்கும். அதுக்கு மேல அது ஒண்ணும் குதிக்க முடியல, இது மூடி இருக்குது, அதுக்கு மேல குதிக்க முடியாது நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். அப்பயும் குச்சிக்கிட்டே இருக்கும், அந்த மூடி வரைக்கும் குச்சி பார்த்துட்டு இருக்கும். அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு அந்த மூடியை திறந்துருவாங்க. திறந்துட்டு அப்புறம் பார்த்தா அது என்னதான் இப்ப மூடியே இல்லைன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டை செட் பண்ணிட்டாங்க, கண்டிஷனா செட் பண்ணிட்டாங்க. நீ என்னதான் குதிச்சாலும் இதை தாண்டி நீ போக முடியாதுடா அப்படின்னு ஒரு வாரத்துக்கு அது குச்சி பார்த்துட்டு கண்டிஷனா ஆயிடுச்சு அது. அதனால இப்ப என்ன ஆகுது, அதுக்கு மறுபடியும் குதிக்க முடியாது. அதனால அங்கேயே குச்சி பாக்குது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லயே. அதுக்கு மேல குதிக்க மாட்டேங்குது. என்னதான் அது 2 அடி 3 அடி குதிச்சாலும் அந்த லிட் இவ்வளவு தூரம் தான் இருக்கு, அந்த டப்பா வந்து என்ன இவ்வளவுதான் இருக்கு. அந்த டப்பா அதனால குதிக்க முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இது மாதிரி இன்செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணா அவங்களால முடியாது, மேல வர முடியாது, மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது, பர்ஃபெக்டா வாழணும், நீ பர்ஃபெக்டா இது கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கணும், ஃபெயிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து வளர்த்துடுறாங்க. இது எப்படின்னாக்கா ஒரு ஃபுல்லா அபியூஸ் பண்ற மாதிரி, உங்களுடைய சோலையே அபியூஸ் பண்ணிட்டு உங்களை அப்படியே ஃபுல்லா மூடுற மாதிரி. அப்படியே எப்படி சொல்றது, உங்களால ஒரு பயங்கரமான ஒரு ஃபிளவரா வர முடியும் விரிஞ்சு. ஆனா உங்களுடைய ஃபிளவரை நீங்களே மூடி ஒரு பட்டாவே இருக்க மாதிரி அவங்க வெளியில இருக்க சுச்சுவேஷனும் உங்களை மாத்துது. அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, உங்களுடைய
ஸ்டாண்ட் எடுக்கணும், ஏதாவது ஒரு இதுல நீங்க நிக்கணும். இதுதாண்டா நான் தப்பு பண்ணாலும் நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மேல செல்ஃப் லவ் கொண்டு வந்துட்டு அந்த லவ்ல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத பாக்கணுமே தவிர இந்த ஃபியர் வந்து உங்களை ஃபுல்லா மறுபடியும் மூட வச்சிடக்கூடாது. 3 நாளும் இப்போ உங்களுக்கு பவர் இருக்கணும். சரி இது ஒரு மெசேஜ் தான் நம்மளுக்கு சொல்ல வருது, என்ன சொல்ல வருதுன்னு கேட்டுட்டு சரி அது இன்னும் நடக்கல, அது நடக்காம இருக்கிறதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். அந்த மத்தவங்க நினைக்கிறது இந்த சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் உங்க மனசுல இது ஆழமா இது பண்ணிடுறாங்க. அது எப்படின்னா எல்லாருக்குமே பெரிய பெரிய கார்பரேட்ல இருந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு திங்கர்ஸ் தேவையில்ல, ஒர்க்கர்ஸ் தான் தேவை. இப்ப நீங்க திங்க் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னொரு அடுத்தடுத்த புதுசா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவங்க பழைய இதுல இருந்து ஒன்னும் அவங்க காம்படிஷனா வந்துருவீங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து மணி வராம போயிடும். மணி தான் எல்லாமே. இப்ப உலகத்தையே ஓட்டுறது மணி தான். அதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க கலரை பத்தி ஆனாக்கா அதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு வெள்ளைக்காரன் உலகம்னு சொன்னேன். அதனாலதான் இப்ப எல்லாரும் இதே நம்ம கருப்பன் வந்து ஆண்டுகிட்டு இருந்தான்னாக்கா கருப்பா இருக்கிறவங்க தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதாவது வெள்ளையா இருக்கிறவனுக்கு இன்செக்யூர் பண்ண ஆரம்பிச்சான். அப்படி ஆனா இப்ப அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதுனால அந்த விஷயம் போயிட்டு இருக்குது. அதனால இப்ப உலகமே உங்களை கண்ட்ரோல் பண்ணணும், இவன் ஒண்ணுத்துக்கும் லாயக்கு இல்ல அப்படின்னு உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் அழிச்சு உங்களை கண்டிஷன் பண்ணி உங்களை ஒரு என்பிசியா மாத்தி உங்களை ஒரு கார்பரேட்ல வேலை செய்ய வைக்கணும். அதுவும் இன்னொரு கொண்டால ஏஐ வந்துருச்சுன்னா கதம். நீங்க எனக்கு சொல்ற மாதிரி இப்படியே நீங்க என்பிசியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு ட்ரீம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேல கண்டிப்பா ஆக்ட் பண்ணுங்க. என்ன ஃபியர் இருந்தாலும் சரி, அது என்ன சொல்ல வருதுன்னு அந்த மெசேஜை மட்டும் உள்வாங்கிட்டு அதை தாண்டி எப்படி அதை பிராக்டிஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போலாங்கிறத பாருங்க. அதுதான் மத்தவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ல இருந்தோ இல்ல எதுல இருந்தோ வெளியில வரதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா நீங்க வாழ போறது வெறும் ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதை ஒரு முக்கியமா மனசுல வச்சுங்க. உங்களோட ட்ரீம்ஸ் தான் முக்கியம், நீங்க தான் முக்கியம், வேற எதுவுமே முக்கியம் இல்ல. அதான் நான் சொல்லுவேன். சோ இதெல்லாம் இது பண்ணும்போது எனக்கு ஒரு இது வருது, ஒரு ஸ்டோரி ஒண்ணு ஞாபகம் வருது. சில்வஸ்டர் ஸ்டாலின் தெரியுமா? தெரியும். ராக்கி படத்தை பத்தி தான் பேச போறோம். சோ ராக்கி படம் ஹவு ஃபர்ஸ்ட் ஐ வில் சே ஹவு ராக்கி மூவி இம்பாக்டட் மீ. எனக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் இருக்கும், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், 17 நினைக்கிறேன். சோ அந்த டைம்ல வந்து லைக் இப்பயும் நான் குண்டா தான் இருக்கேன், ஆனா அந்த டைம்ல இன்னும் குண்டா இருந்தேன். அதுக்கப்புறம் ஒல்லியான மறுபடியும் குண்டாயிட்டேன். இப்ப ஐ எம் அகைன் ஆன் த ஜெர்னி ஆஃப் கெட்டிங் ஃபிட். சோ அந்த டைம்ல வந்து எனக்கு பயங்கரமான ஒரு இன்ஸ்பைரிங் மூவியா இருந்துச்சு. சோ அந்த மூவியோட கதை என்னன்னாக்கா, ராக்கிங்கிறவன் வந்து ராக்கி பால்போவா அப்படிங்கிறவன் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லெவல் பாக்ஸிங் பண்ணிருப்பான். அவனுக்கு வந்து திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். யாரு கூட மோதுறான்னாக்கா அந்த கண்ட்ரிலேயே மிக ஃபேமஸான பாக்ஸர் கூட மோதுற ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இவன் அதுக்கு லாயக்கா ட்ரெயின் ஹார்ட் பண்ணி அவன் அந்த இதுல போய் நின்று சண்டை போடுவான். பாக்ஸிங் ரிங்ல 15 ரவுண்டு சண்டை போடுவான், கடைசி ரவுண்டு வரைக்கும் சண்டை போட்டுட்டு அவன் கடைசி ரவுண்ட்ல கூட அந்த எதிர்த்து இருக்கிறவன் லைக் த மோஸ்ட் ஃபேமஸ் பாக்ஸர் இந்த கண்ட்ரி அவனை நாக் அவுட் பண்ணிடுவான். நாக் அவுட் இந்த சென்ஸ் கீழே அடிச்சு கீழே தள்ளிடுவான். கீழே தள்ளின உடனே எல்லாரும் அவன் அந்த ஃபேமஸான ஒரு பாக்ஸரோட நேம சேர் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ராக்கி ராக்கி ராக்கின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம்ல வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, பட் he will lose the fight. 15 ரவுண்டு போய் அவன் தோத்து போயிடுவான். ஆனா அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அவன் ஜெயிச்சிட்டான். ஏன்னா அந்த மூவி பாத்தீங்கன்னாக்கா அவன் he will be struggling financially, அவனுக்கு ஒரு லவ் லைஃப் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா பை த எண்ட் ஆஃப் த மூவி he will have everything. financially அவனுக்கு ஸ்டேபிள் ஆயிடுவான், அவனுக்கு ஒரு லவ் லைஃப் இருக்கும், அவனும் ஒரு பாக்ஸரா நிரூபிக்கணும்னு ரொம்ப நாளா இது பண்ணிட்டு இருப்பான், அவனும் ஒரு பாக்ஸர் ஆயிடுவான். சோ இது வந்து அந்த மூவியோட கதை. இது வந்து அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி, நான் மெயினா எதுல இன்ஸ்பயர் ஆனேன்னா ட்ரைனிங் மாண்டாஜ்ல இன்ஸ்பயர் ஆகி நல்லா பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஒரு ஃபிட் ஆனேன். அப்புறம் அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் பெருசாயிட்டேன், பொழப்போக்குல அப்படியே குண்டாயிட்டு பொழப்போக்குல குண்டாயிட்டு அது கொழுப்புல குண்டாடுது. சோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ஃபியர்னு நான் சொல்றேன். ஒன்னு வந்து ஹெல்தி ஃபியர், இன்னொன்னு வந்து அன்ஹெல்தி ஃபியர். இந்த ஸ்டோரி வந்து ஹெல்தி ஃபியர். இந்த ஸ்டோரி வந்து ராக்கி ஸ்டோரி கிடையாது. இந்த ஸ்டோரி சில்வஸ்டர் ஸ்டாலூனோட ஸ்டோரி. சோ சில்வஸ்டர் ஸ்டாலூன் அவர் வந்து சில்வஸ்டர்னு கூப்பிடக்கூடாது, ஸ்லைன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஸ்லை ஸ்டாலூன் கூப்பிடுறேன். ஏன்னா எனக்கும் ப்ரொனன்சியேஷன் வர மாட்டேங்குது. சோ ஸ்லை ஸ்டாலூன் என்ன பண்ணிருக்காருன்னாக்கா, பிறக்கும் போது அவருக்கு வந்து சின் அண்ட் மவுத் ஃபுல்லா பேரலைஸ் ஆயிருக்கு, பர்த்ல டிஃபெக்ட் ஆகி. சோ பட் he wanted to become an actor. 6 years he was like struggling in the industry to become an actor.
அதுக்கப்புறம் அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹி வாஸ் லோன்லி. ஸோ ஹி பாட் ஒன் டாக். அந்த டாக் வந்து என்ன பிரீடுனாக்கா புல் மஸ்டிஃப் அப்படிங்கிற ஒரு பிரீடு. அது வந்து நார்மலாவே 50 to 60 kg ஆகும் அடல்ட் டாக் ஆனிச்சுனாக்கா. அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு இந்தியன் ஆளு, அந்த நார்மலா ஒரு இந்தியன் ஆளோட வீட்டு. சோ அந்த நாய்க்கு வந்து டாகுக்கு வந்து பட் கிஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. தமிழாக்கம் பண்ணவன் தமிழாக்கம் பண்ணவன் பட் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு பேரு. அந்த டாக் என்ன ஆனிச்சுனாக்கா காலம் போக்குல வளருது, ஒரு பெரிய டாகா மாதிரி இருக்கு, 50 to 60 kg டாகா. அப்ப வந்து சில்வஸ்டர் ஸ்டாலோனுக்கு வந்து இது எதுவும் இல்ல, அந்த டாகுக்கு ஃபீட் பண்றதுக்கு எனக்கே சாப்பிடறதுக்கு எதுவும் இல்ல, அந்த டாகுக்கு எப்படி நான் ஃபீட் பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள். அந்த டைம்ல வந்து அந்த டாகை வந்து செல் பண்ணிடுறாரு. செல் பண்ணிட்டு இத்தனை நாளா நான் லோன்லியா இருந்ததுனால தான் நாய் வாங்கினேன், இந்த நாய் வந்து எனக்கு இத்தனை நாள் என் லோன்லினஸ் போக்குனுச்சு, கடைசியில அந்த நாயில நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல இருந்தாலு ஒரு நாள் என்ன ஆகுதுனாக்கா ஒரு ஃபைட், பாக்ஸிங் மேட்ச் நடக்குது. இப்ப கனெக்ட் பண்ண முடியுதா பாரு, யாருக்கு அந்த பாக்ஸிங் மேட்ச்னாக்கா முகமது அலி, பிக்கஸ்ட் பாக்ஸர் இந்த கண்ட்ரி, கோட். அதுக்கப்புறம் சக் விப்னர், அது யாருன்னா நம்ம ராக்கி. சக் விப்னர் இஸ் a working man who got an opportunity, who is a street level boxer who got an opportunity to fight முகமது அலி. அது இந்த யூனிவர்ஸை கான்ஸ்பயர் பண்ணி அந்த எப்படியோ ஒண்ணு நீ ஃபைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சக் வீப்னருக்கு. 15 million people were watching. 15 rounds happened. 15வது ரவுண்ட்ல 14வது ரவுண்ட்ல முகமது அலி was knocked out and he stood back up. At 15th round Chuck Weepner was knocked out, but at the end of in the starting of the fight everyone was cheering Muhammad Ali. At the end of the fight everyone was cheering Weepner. And Sylvester Stallone வந்து அந்த ஃபைட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு then he wrote a script called Rocky. ஸ்ட்ரீட் லெவல் பாக்ஸர், அப்படியே ஹையரார்கி மேல வந்து he is fighting the biggest boxer in the country. இந்த ஸ்கிரிப்டை எடுத்துட்டு ஸ்டுடியோவா அது இன்னொரு கதை, அது வந்து இன்னொரு பெரிய கதை. உனக்கெல்லாம் நடிக்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேன், நீ பாக்குறதுக்கு இப்படி இருக்க, கேவலமா இருக்க, உனக்கு மூஞ்சிய ஒரு பக்கம் வேலை செய்ய மாட்டேங்குது, நீ எப்படி நடிப்ப அப்படின்ட்டு அது ஒரு பக்கம். பட் ஹி ஸ்டில் அவரோட கோல் என்னன்னா இந்த ஸ்கிரிப்டை நான் விற்பேன், ஹீரோவாவும் நடிப்பேன். அந்த படம் வந்துச்சு, ராக்கி படம் வந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். 10 ஆஸ்கர் அவார்ட்ஸ்க்கு நாமினி ஆயிடுச்சு, 3 வின் பண்ணிச்சு. அதுல வந்து பெஸ்ட் பிக்சர் ஒண்ணு, பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ஒண்ணு. ஆஸ்கர் அவார்டு வாங்கினது சில்வஸ்டர் ஸ்டாலோன் தான். சோ இது வந்து ஹெல்தி ஃபியர், சர்வைவல் கோசரம் வந்தது. அது ஒரு இவ்வளவு உழைக்கிறான்டா, இவனுக்கு ஏதாவது பண்ணுண்டான்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்ஸை கான்ஸ்பயர் பண்ணி இந்தாடா எடுத்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ராம்போ அப்படி இப்படின்னு மூவிஸ் வந்து இப்ப சில்வஸ்டர் ஸ்டாலோன் யாருன்னு தெரியாத ஆளே இருக்க மாட்டேங்குது. சோ இப்ப நம்ம அந்த ஸ்டோரி பார்த்தோம் சில்வஸ்டர் ஸ்டாலோன். சோ ஹவு டு ஆக்சுவலி ஓவர் கம் ஃபியர், இதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது நான் சொல்றேன். சோ தேர் ஆர் லைக் few steps where you can overcome fear. Number 1 step என்னன்னாக்கா identify your fear. What are you afraid of? Once you identify your fear, you start write it down. எழுதிட்டு எப்படி நான் அதை ஓவர் கம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. எப்படி நான் ஓவர் கம் பண்ணுவேன், விஷுவலைஸ் பண்ணுவேன். எப்படி நான் ஓவர் கம் பண்ணுவேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது எப்படி நான் சால்வ் பண்ணுவேன்னா you cannot sit and logically think about it. The only thing you can do is like how can I come out of it. அதுக்கோசரம் நீங்க என்ன பண்ணணும்னா you have to visually see, you have to see through your mind, close your eyes and see it, how you can come out of it. இது ஒரு ஃபேமஸான ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர் மைக்கேல் ஜோர்டன், சில்வஸ்டர் ஸ்டாலோன் மாதிரி மைக்கேல் ஜோர்டன் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, in this life everything happens twice. First in the mind, next in the real life. ஓகேவா? This is the actual quote, எனக்கு தெரியல, like I will see and read it. Everything happens twice, first in the mind, then in reality. So visualize பண்றதுல it's like a super power, like we have, like as human beings we have that power to visualize. நம்ம இப்போ ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணிட்டு இப்படி போனா இப்படி நடக்கும், அப்படி போனா அப்படி நடக்கும்,
அது நெக்ஸ்ட் அது நம்ம பிராக்டிக்கலா பண்ணணும். இப்படி போனா இது நடக்குதான்னு பார்க்கணும், இப்படி போனா இது நடக்குதான்னு பார்க்கணும். சோ எவ்ரிதிங் வில் ஹேப்பன் டுவைஸ், ஒன்ஸ் இன் யுவர் மைண்ட் தென் இன் ரியாலிட்டி. அதுக்கப்புறம் நீங்க இது ஒரு ஃபோக்கஸா இது பண்ணிட்டு விஷுவலைஸ் பண்ணிட்டு, ஓகே இது பண்ணா எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இந்த ஃபியர்ல இருந்து நான் வெளியே வருவேன். So what you can do logically, first visualization, then logically you can take micro steps. Micro steps to overcome it. At the same time, what you have to say while doing this micro steps is like, what is the worst that could happen? ஏன்னா ஆல்ரெடி நான் வஸ்து தான்டா இருக்கிறேன், இதுக்கு மேல என்னடா நடக்க போகுது, இதுக்கு மேல ஒண்ணு நான் I will move forward, otherwise I will go down. அவ்வளவுதான், இதுக்கு மேல டவுனே இல்ல. ஆமா, நீ ஆல்ரெடி டவுன்ல தான் இருக்க, இதுக்கு மேல டவுன் இல்ல. அது ஒரு கோட் இருக்குமே, இப்போ நிறைய பேர் என்ன சொல்றது, இப்போ லைஃப்லயே இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் சரி, நம்ம வந்து இண்டிபெண்டா இருக்கணும். டிபெண்டன்ட் ஆயிட்டோம்னாக்கா கடைசியில இந்த ராயன் ரெனால்ட்ஸ் ஒரு படத்துல சொல்லுவோம், I was up here, then I was then I came here, the dead guy is here. அந்த மாதிரி ஆயிடும் லைஃப். சோ உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும் in order to come out of the fear that you are afraid of. பயங்கரமான உண்மையான விஷயம். அதுக்கு நீங்க நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம், இல்ல உங்களோட ஸ்டோரி இன்ஸ்பைரிங்கா கூட கொண்டு வரலாம். ஆனா சின்ன சின்ன மைக்ரோ ஸ்டெப்ஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்ல தான் ஆரம்பிக்குது எல்லாமே. என்னமோ ஒன்று பெருசா இருக்குது, உங்களுக்கு முன்னால உங்க ட்ரீம்ஸ் பயங்கரமா இருக்குன்னா உங்களால அச்சீவ் பண்ண முடியும் தான் அது உங்ககிட்ட இருக்குது. அதனால இந்த பெரிய ட்ரீம்ஸா இருக்குது, நான் இவங்ககிட்ட போய் கேட்கலாம் அவங்ககிட்ட போய் கேட்கலாம், நடக்காது தம்பி அப்படின்னு. ஏன்னா நீங்க கேட்கறவங்க அப்படி இருக்காங்க, உங்களோட ட்ரீம்ஸ் அவ்வளவு பெருசா இருக்குது. அதனால இதுக்கு நீங்க தான் ஸ்டெப் எடுத்து அடுத்த இதுக்கு வரணுமே தவிர மத்தவங்க கிட்ட போய் கேட்கறதோ பண்றதோ இருக்கக்கூடாது. அதனால பயங்கரமா எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எப்படி குட்டியா பண்ணிட்டு எப்படி மைக்ரோ ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும், அதுக்கு அடுத்தது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி மேல போக முடியும்னு தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஒரு ட்ரீம் பண்றீங்க, அதுல ஆல்ரெடி யாராவது பண்ணிருக்காங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கணும். இப்ப உங்களுடைய லிமிடேஷன் நான் ஃபுல்லாவே உங்க மனசுலதான் இருக்குது. எப்ப நீங்க இன்டர்நெட்டை ஓபன் பண்ணி வேற புது புது விஷயத்த பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அப்பதான் தெரியும் இதெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கா, அப்படியெல்லாம் இருக்கான்ட்டு. அதனால உங்களுக்கு சின்ன ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இதுல இருந்து வெளியில வாங்க, உங்களுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு, உங்களால பண்ண முடியாதுங்கிறதே எதுவும் இல்லை. அதனால இந்த ஃபியருங்கிறது ஒரு சின்ன மெசேஜ் தான் உங்களுக்கு சொல்ல வருது. அது என்னான்ட்டு உங்க சொன்ன மாதிரி எழுதி பார்த்துட்டு அதுல எப்படி இருந்து வெளியில வரலாம் விஷுவலைஸ் பண்ணிட்டு குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எடுத்து அதுல இருந்து வெளியில வாங்க. இதுதான் மொத்தமா ஃபியரை பத்தி. ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் ஃபியர் அண்ட் இட்ஸ் அப் டு யூ டு டேக் ஸ்டெப்ஸ் டு கம் அவுட் ஆஃப் இட் ஆர் லிவ் இன் த ஷேடோஸ் சாகர வரைக்கும். Until next time, bye. See you, bye.